ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? பஹல்காம் தாக்குதலுக்கு ஆபரேஷன் சிந்தூர் என்ற பெயரில் பதிலடி கொடுத்தது இந்திய ராணுவம். பாகிஸ்தானிலும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரிலும் இருக்கும் முகாம்களை குறிவைத்து தாக்குதல். ஆபரேஷன் சிந்தூர் மூலம் பஹவல்பூர், கோட்லி மற்றும் முசராஃபாபாத் ஆகிய இடங்களில் 9 பயங்கரவாதிகளின் இருப்பிடங்கள் கண்டறியப்பட்டு அழிக்கப்பட்டதாக பாதுகாப்புத்துறை அறிவிப்பு. பாகிஸ்தான் ராணுவ முகாம்கள் எதுவும் தாக்கப்படவில்லை என விளக்கம். இந்தியா நடத்திய ஆபரேஷன் சிந்தூர் தாக்குதலை தொடர்ந்து பாகிஸ்தானின் லாகூர் மற்றும் சியால்கோட் விமான நிலையங்கள் அடுத்த 48 மணி நேரத்திற்கு மூடப்படுவதாக பாகிஸ்தான் அறிவிப்பு. இந்தியா தனது வான்பரப்பில் இருந்தே தாக்குதல் நடத்தியது. பாகிஸ்தான் வான்பரப்பில் நுழையவில்லை. இந்தியாவின் தாக்குதலுக்கு பதில் தாக்குதல் நடத்தப்படும் என பாகிஸ்தான் ராணுவம் செய்தி தொடர்பாளர் புலம்பல். ஆபரேஷன் சிந்தூர் வெற்றிகரமாக நடத்தப்பட்டதை தொடர்ந்து பாரத் மாதா கி ஜெய் என பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் பதிவு. பாகிஸ்தான் மீது இந்தியா கோழைத்தனமான தாக்குதலை நடத்தியுள்ளது. எதிரியை எப்படி கையாள வேண்டும் என பாகிஸ்தான் ராணுவத்திற்கு தெரியும். அவர்களது நோக்கத்தை நிறைவேற விட மாட்டோம் என பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் கொக்கரிப்பு. பஹல்காம் பயங்கரவாத தாக்குதலுக்கு பதிலடியாக பாகிஸ்தானுக்குள்ளேயே பயங்கரவாத முகாம்கள் மீது ஆபரேஷன் சிந்தூரின் கீழ் இந்தியா ஏவுகணை தாக்குதல் நடத்திய நிலையில் இந்திய படைகளின் தாக்குதலை பிரதமர் நரேந்திர மோடி விடிய விடிய விழித்திருந்து கவனித்து வந்ததாக தகவல். ஆபரேஷன் சிந்தூர் தாக்குதலில் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் மட்டுமன்றி பஹவல்பூர், லாகூர் அருகேயுள்ள முர்தீக் ஆகிய இடங்களிலும் தாக்குதல் நடத்தியுள்ளது இந்தியா. ஆபரேஷன் சிந்தூர் தாக்குதலை 1971ஆம் ஆண்டு இந்தியா பாகிஸ்தான் போருக்கு பிறகு பாகிஸ்தான் எல்லைக்குள் நடத்தப்பட்ட தாக்குதலாகும். ஆபரேஷன் சிந்தூர் தாக்குதலுக்கு பதிலடியாக இந்தியாவின் ரஃபேல் போர் விமானங்களை சுட்டு வீழ்த்தியதாக சர்வதேச ஊடகங்களில் பாகிஸ்தான் பொய் பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறது. அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மொராக்கோ ரூபியோவுடன் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் தொலைபேசியில் பேச்சு. பஹல்காம் தாக்குதலுக்கு பதிலடியாக ஆபரேஷன் சிந்தூர் தாக்குதலை இந்தியா நடத்தியது குறித்து அமெரிக்காவிடம் அஜித் தோவல் விளக்கம். ராஜஸ்தானில் பாகிஸ்தான் எல்லையை ஒட்டியுள்ள பகுதிகளில் இந்திய போர் விமானங்கள் தீவிர ஒத்திகை. இந்தியாவின் ஆபரேஷன் சிந்தூருக்கு பாகிஸ்தான் எதிர்வினை ஆற்றினால் அதற்கு பதிலடி கொடுக்க முப்படைகளும் தயாராகி வருகின்றன. லஷ்கர்-இ-தொய்பா பயங்கரவாத அமைப்பின் தலைமையகமான முர்தீக் மற்றும் ஜெய்ஷ்-இ முகமது பயங்கரவாத இயக்கத்தின் தலைமையகமான பஹவத்பூர் ஆகிய இடங்களில் தாக்குதல் நடத்தப்பட்டது. பயங்கரவாதத்தை இந்தியா ஒருபோதும் சகித்துக் கொள்ளாது என்பதை உலகம் அறிந்து கொள்ள வேண்டும் என ஆபரேஷன் சிந்தூர் தாக்குதல் வெற்றிகரமாக நடத்தப்பட்ட பிறகு வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் பதிவு. ஜம்மு காஷ்மீரின் ரஜோரி பகுதியில் பாகிஸ்தான் ராணுவம் அத்துமீறி நடத்திய தாக்குதலில் அப்பாவி பொதுமக்கள் 3 பேர் உயிரிழப்பு. ஆபரேஷன் சிந்தூர் தாக்குதல் எதிரொலியாக இந்தியாவில் 5 விமான நிலையங்கள் மூடப்பட்டதாக தகவல். ஜம்மு, ஸ்ரீநகர், லே, தரம்சாலா, அமிர்தசரஸ் ஆகிய விமான நிலையங்களுக்கு விமான சேவை நிறுத்தம். பாகிஸ்தான் பயங்கரவாத முகாம்கள் மீது இந்தியா நடத்திய ஆபரேஷன் சிந்தூர் தாக்குதலுக்கு ஜம்மு காஷ்மீர் மக்கள் வரவேற்பு. இந்திய ராணுவம் ஜிந்தாபாத், பாரத் மாதா கி ஜெய் என பொதுமக்கள் முழக்கம். ஆபரேஷன் சிந்தூர் தாக்குதலை தொடர்ந்து ஜம்மு, சம்பா, கத்துவா, ரஜோரி, பூஞ்ச் ஆகிய மாவட்டங்களில் இன்றும் பள்ளி, கல்லூரிகள் திறக்கப்படாது என ஜம்மு காஷ்மீர் அரசு அறிவிப்பு. ஆபரேஷன் சிந்தூர் தாக்குதல் வெற்றிகரமாக நடத்தி முடிக்கப்பட்டதை தொடர்ந்து நமது ஆயுதப்படைகளை நினைத்து பெருமைப்படுகிறேன். ஜெய்ஹிந்த் என மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி பதிவு. ஆபரேஷன் சிந்தூர் தாக்குதல் தொடர்பான கேள்விக்கு இந்தியாவும் பாகிஸ்தானும் பல தசாப்தங்களாக சண்டையிட்டு வருகிறார்கள். இது விரைவில் முடிவுக்கு வரும் என நம்புவதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கருத்து. ஆபரேஷன் சிந்தூர் தாக்குதலுக்கு பதிலடியாக இந்திய ராணுவ முகாம்கள் மீது பாகிஸ்தான் தாக்குதல் நடத்தியதாக பரவி வரும் தகவல் பொய்யானது என மத்திய அரசின் உண்மை சரிபார்ப்பகம் விளக்கம். பஹல்காம் தாக்குதலில் கணவரை இழந்த பெண்களுக்காக பழி தீர்க்கவே பெண்கள் நெற்றியில் வைக்கும் குங்குமத்தை குறிவைக்கும் விதமாக பாகிஸ்தான் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு ஆபரேஷன் சிந்தூர் என பெயரிடப்பட்டுள்ளது. பாகிஸ்தான் பயங்கரவாத முகாம்கள் மீது இந்தியா நடத்திய ஆபரேஷன் சிந்தூர் தாக்குதலுக்கு இஸ்ரேல் ஆதரவு. இந்தியாவுக்கு ஆதரவளிப்பதாகவும் அப்பாவிகள் மீது தாக்குதல் நடத்திவிட்டு பயங்கரவாதிகள் தப்பிக்க முடியாது எனவும் இந்தியாவுக்கான இஸ்ரேல் தூதர் ரெனோவன் அசார் அழுத்தம் திருத்தமாக கருத்து.
பயங்கரவாதத்திற்கு எதிரான இந்தியாவின் நடவடிக்கைக்கு முழு ஆதரவளிப்பதாக பாகிஸ்தானை போல ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு கவுன்சிலின் தற்காலிக உறுப்பு நாடாக இருக்கும் மத்திய அமெரிக்க நாடான பனாமா அறிக்கை. ஆபரேஷன் சிந்தூர் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கை முழுமனதாக வரவேற்பதாகவும் இனி இந்திய எல்லையில் ஒரு அடியை கூட எடுத்து வைக்க பாகிஸ்தான் யோசிக்க வேண்டும் எனவும் AIMIM கட்சித் தலைவர் அசாதுதீன் ஓவைசி கருத்து. புதுக்கோட்டை மாவட்டம் வடகாடு பிரச்சனையில் புலனாய்வு தொடங்குவதற்கு முன்பே ஒரு முன்முடிவை எடுத்து தனி நபர்களுக்கு இடையேயான பிரச்சனைதான் இதற்கு காரணம் என கூறுவது எந்த வகையில் சரி என திமுக அரசுக்கு விசிக தலைவர் திருமாவளவன் கேள்வி. மத்திய அரசின் SSC, RRB ஆகிய தேர்வுகளுக்கு நான் முதல்வன் திட்டம் மூலம் பயிற்சி பெற மே 13ஆம் தேதிக்குள் www.nanmudalvan.tn.gov.in என்ற இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம் என தமிழக அரசு அறிவிப்பு. தமிழகத்தில் இன்று 2 இடங்களில் போர்க்கால ஒத்திகை. செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கம் மற்றும் சென்னை துறைமுகத்தில் மாலை 4 முதல் 4:30 மணி அளவில் ஒத்திகை. மே 11ஆம் தேதி திருவிடந்தையில் சித்திரை முழு நிலவு மாநாடு நடப்பதை ஒட்டி அன்று செங்கல்பட்டு மாவட்டம் முழுவதும் செயல்படும் டாஸ்மாக் கடைகள் மூடப்படும் என மாவட்ட நிர்வாகம் அறிவிப்பு. சுரங்க முறைகேடு வழக்கில் கர்நாடக முன்னாள் அமைச்சர் ஜனார்த்தன் ரெட்டிக்கு 7 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து ஹைதராபாத் CBI நீதிமன்றம் தீர்ப்பு. கரூர் மாரியம்மன் கோவில் வைகாசி பெருவிழாவை ஒட்டி மே 28ஆம் தேதி உள்ளூர் விடுமுறை. அதற்கு பதிலாக ஜூன் 14ஆம் தேதி வேலை நாளாக செயல்படும் என மாவட்ட நிர்வாகம் அறிவிப்பு. புதுக்கோட்டை மாவட்டம் வடகாடு பிரச்சனையில் வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்ட 13 பேருக்கு மே 20ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல் விடுக்கப்படுவதாக மாவட்ட அமர்வு சார்பு நீதிமன்றம் உத்தரவு. பயங்கரவாதத்திற்கு எதிரான இந்திய ராணுவத்தின் நடவடிக்கைக்கு தமிழ்நாடு உறுதுணையாக இருக்கும். ராணுவத்துடன் தேசத்துடனும் தமிழ்நாடு எப்போதும் உறுதுணையாக துணை நிற்கும் என பாகிஸ்தான் மீது நடத்தப்பட்ட ஆபரேஷன் சிந்தூர் தாக்குதலை குறிப்பிட்டு தமிழக முதல்வர் ஸ்டாலின் பெருமிதம். நேற்று கட்சி தொடங்கியவர்கள் எல்லாம் நான் தான் முதல்வர் என்று கூறுகின்றனர். அரசியல் அரிச்சுவடி தெரியாதவர்கள் எல்லாம் அடுத்த முதல்வர் என்று கூறுகின்றனர் என தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் பற்றி தமிழக முதல்வர் ஸ்டாலின் மறைமுக விமர்சனம். நாகை மாவட்டம் திருப்புகலூரில் 15 ஆண்டுகளுக்கு முன்பு திருடப்பட்ட கண்ணப்ப நாயனார் திருமேனி ஏலம் விடப்பட்டதை சிலை கடத்தல் தடுப்பு பிரிவினர் கண்டறிந்து தடுத்து நிறுத்தினர். கோடை காலத்தில் பிளாஸ்டிக் பாட்டில்கள், கேன்களில் அடைக்கப்பட்ட குடிநீரை நேரடி வெயிலில் வைத்தால் மைக்ரோ பிளாஸ்டிக் தண்ணீரில் கலந்து உடலுக்கு கேடு விளைவிக்கும் என உணவு பாதுகாப்புத்துறை எச்சரிக்கை. தமிழகத்தில் உரிமை கோரப்படாத உடல்களை கண்ணியமான முறையில் அடக்கம் செய்வது தொடர்பாக சுற்றறிக்கை வெளியிட தமிழக அரசுக்கு மாநில மனித உரிமை ஆணையம் பரிந்துரை. நில அபகரிப்பு வழக்கில் அமைச்சர் மா. சுப்பிரமணியன் அவரது மனைவி குற்றச்சாட்டு பதிவுக்காக மே 23ஆம் தேதி கட்டாயம் நேரில் ஆஜராக வேண்டும் என சிறப்பு நீதிமன்றம் உத்தரவு. முல்லை பெரியாறு அணை விவகாரத்தில் அமைக்கப்பட்டுள்ள மேற்பார்வை குழுவின் பரிந்துரைகளை அமல்படுத்த வேண்டும் என உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தல். சாலை விபத்துகளில் சிக்குபவர்களுக்கு கட்டணமில்லா சிகிச்சை அளிக்கும் திட்டம் நாடு முழுவதும் அமல். அதன்படி நாட்டின் எந்த ஒரு சாலையிலும் மோட்டார் வாகன விபத்தில் சிக்கி பாதிக்கப்படுபவர்கள் முதல் 7 நாட்களுக்கு அங்கீகரிக்கப்பட்ட மருத்துவமனையில் அதிகபட்சம் 1.5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான கட்டணமில்லா சிகிச்சை பெற முடியும். தெலுங்கானா சத்தீஸ்கர் எல்லையில் இருக்கும் கார்குட்டா மலைத்தொடரில் 24,000க்கும் மேற்பட்ட வீரர்களுடன் நக்சல்களுக்கு எதிரான இறுதிக்கட்ட தாக்குதல் தொடங்கியது. மேற்கு வங்கத்தில் நடந்த வன்முறை மாநிலத்திற்கு வெளியே இருந்து அழைத்து வரப்பட்ட நபர்களால் திட்டமிட்டு உருவாக்கப்பட்டது என அம்மாநில முதல்வர் மமதா பானர்ஜி அபாண்டமான குற்றச்சாட்டு. பழனி அருகே பாலசமுத்திரம் கிராமத்தில் வக்ஃபு வாரியத்திற்கு சொந்தமான நிலம் என்று கூறி 90 ஏக்கர் நிலத்தின் பத்திரப்பதிவு தடை செய்யப்பட்டிருந்த நிலையில் இப்போது பத்திரப்பதிவு செய்ய அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் பாதுகாப்புக்காக மேற்கொள்ளப்படும் அனைத்து நடவடிக்கைகளும் சரியானவையே. மத்திய அரசுக்கு அனைவரும் துணை நிற்போம் என பாகிஸ்தானுக்கு எதிராக இந்தியா நடத்திய ஆபரேஷன் சிந்தூர் தாக்குதல் குறித்து பாமக செயல் தலைவர் அன்புமணி கருத்து. பயங்கரவாதிகளுக்கு புரியும் மொழியில் பதிலடி கொடுக்கப்பட்டுள்ளது. ஜெய்ஹிந்த் என ஆபரேஷன் சிந்தூர் தாக்குதல் குறித்து தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். அனைத்து வகையான பயங்கரவாதத்தையும் சீனா எதிர்க்கிறது. இந்தியாவும் பாகிஸ்தானும் எங்கள் பக்கத்து நாடுகள். எல்லைப் பகுதிகளில் அமைதியையும் நிலைத்தன்மையையும் நிலைநாட்ட இரு நாடுகளும் சுமூக தீர்வு காண வேண்டும் என சீனா தத்துவம்.